சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பருவமழை காலத்துக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ரூபாய் 1000 கோடி முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் துணை மேலாளர் விசாரணைக்கு ஆஜரானார். அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமில்லாமல் வழங்க 7 முன்னோடி வங்கிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் மே 12, 19 வரையிலான ஒரு வாரத்தில் கோவிட்-19 தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 32 66 அதிகரித்துள்ளது. மே 12ஆம் தேதியுடன் ஒப்பிடும்போது மே 19ஆம் தேதி கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை 2 மடங்கிற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. சரக்கு லாரி பழுதானதால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 6 மணி நேரமாக 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவரும் பத்ம விபூஷன் விருது பெற்ற அணு விஞ்ஞானியுமான M.R. ஸ்ரீனிவாசன் ஊட்டியில் இன்று காலமானார். இவருக்கு வயது 95. தமிழ்நாட்டில் உள்ள ஐபோன் தொழிற்சாலையில் கூடுதலாக பாக்ஸ்கான் நிறுவனம் ரூபாய் 12,800 கோடி முதலீடு செய்தது. தமிழ்நாட்டில் ஐபோன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பாக்ஸ்கான் நிறுவனம் சிங்கப்பூர் கிளை மூலம் 5 நாட்களில் ரூபாய் 12,800 கோடி கூடுதல் முதலீடு செய்துள்ளது. அமெரிக்காவுக்கு சப்ளை செய்யும் ஐபோன்களின் உற்பத்தி சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இடஒதுக்கீட்டால் சமூகங்களுக்கு கிடைத்த பிரதிநிதித்துவம் குறித்து வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அதிகாலையில் கார் புளிய மரத்தில் மோதிய விபத்தில் அரசு மருத்துவமனை செவிலியர் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். டாஸ்மாக் இயக்குனர் விசாகன் IAS ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகும் நிலையில் யார் அந்த தம்பி என்ற போஸ்டர் ஒட்டியும் ஹேஷ்டேக் போட்டும் அதிமுகவினர் ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர். போலீசிடம் கொடுத்த ஆதாரம் திமுக IT விங் நிர்வாகியிடம் சென்றது எப்படி கதறி அழுத அரக்கோணம் மாணவி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வசெயல் என்பவர் மீது வன்கொடுமை புகார் அளித்த கல்லூரி மாணவியின் வீட்டுக்கு DSP ஜாபர் சித்திக் தலைமையிலான போலீசார் நேற்று மாலை 4 மணி அளவில் சென்று 3.5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தன்னையே போலீசார் குற்றவாளி போல நடத்துகின்றனர் என்று மாணவி வீடியோ வெளியிட்டிருப்பது இந்த விவகாரத்தில் மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக தலைமையிலான கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருப்பதாக தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானி நதியில் கழிவுநீர் ஆலை கழிவுகள் நேரடியாக கலப்பதால் சமீப காலமாக சத்தியமங்கலம் பகுதியில் ஆகாய தாமரை பவானி நதியில் அசுர வளர்ச்சி அடைந்து நதி முழுவதும் ஆக்கிரமித்துள்ளது. இந்நிலையில் பவானி ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. தென்காசி, செங்கோட்டை பகுதியில் நேற்று கனமழை பெய்தது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்று 2026ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிவிப்பின்படி கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் பணி குறித்த உயர்நிலை குழுவின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரி ஆதீனத்தில் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடந்தது. பக்தர்கள் குருமகா சன்னிதானத்தை சிவிகை பல்லகத்தில் அமர வைத்து ஆதீன திருமணத்தின் 4 வீதிகளில் சுற்றி வந்தனர். என் மகன் மரணத்தில் சந்தேகம் உள்ளது. விபத்து வழக்கை சந்தேக மரண வழக்காக பதிவு செய்து என் மருமகளை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இறந்தவரின் தாயார் தென்மண்டல IGயிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2025-26ஆம் ஆண்டுக்கான மாநிலத்தின் வருடாந்திர கடன் திட்டத்தை திங்களன்று வெளியிட்டார். இத்திட்டத்தின் இலக்கு ரூபாய் 9 லட்சம் கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுப்பேட்டை மேற்கு கூவம் பகுதியைச் சேர்ந்தவர் திருநங்கை விமலா. இவர் ஒரு கானா பாடகி. இவரது நண்பர்கள் அருண்குமார், பிரசாந்த் மற்றும் வசந்த் ஆகியோருடன் இன்று அதிகாலை சென்னை மெரினா சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது காரை அதிவேகமாக இயக்கியதால் அங்கிருந்த தடுப்பு சுவரின் மீது கார் மோதி கானா பாடகியின் கார் விபத்துக்குள்ளானது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாயின் 2வது கணவர் கைது செய்யப்பட்டார். மதுரையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி ஏற்பட்டு மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் அருகே வளையங்குளம் கிராமத்தில் மழையால் பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி இருந்தது. இந்நிலையில் சுவர் இடிந்து விழுந்ததில் சிறுவன் உட்பட 3 பேர் பலியாகினர்.
சிறு வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் மன உளைச்சலை ஏற்படுத்தும் மத்திய அரசு என்று நுகர்பொருள் மொத்த வியாபாரிகள் சங்கத்தினர் கொந்தளித்துள்ளனர். மதுரையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கு கீழமை நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை உறுதி செய்தது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனுதாரர் சிறையில் செய்யும் வேலையின் சம்பளத்தை அவரது மனைவி மூலம் பிறந்த குழந்தை பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பிறந்த குழந்தைக்கு சமமாக வழங்க சிறை நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை வினாடிக்கு 5000 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் தணிந்துள்ளதால் வட மாநிலங்களுக்கு சுற்றுலா செல்ல பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். குடிசை வீட்டில் வாழும் திமுக தொண்டனுக்கே வீடு இல்லை என ஆதங்கத்தில் வெளியிட்ட வீடியோ ரிஷிவந்தியம் தொகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல் சிறைத்துறை சார்பில் ரூபாய் 668 கோடியே 71 லட்சம் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய கட்டிடங்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேற்று காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக 22ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு நேற்று காலை பெண் ஒருவர் கணவர் மற்றும் 2 பிள்ளைகளுடன் வந்த நிலையில் திடீரென மறைத்து வைத்திருந்த பிளாஸ்கை திறந்து அதிலிருந்த மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீ வைத்துக் கொள்ள முயன்றார். இதைக் கண்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தினர். தகவல் அறிந்து வேப்பேரி போலீசார் வந்து அந்த பெண்ணை காவல் நிலையம் அழைத்து சென்ற நிலையில் முன்னதாக அப்பெண் செய்தியாளர்களிடம் கூறியபோது, வியாசர்பாடியில் குடும்பத்துடன் வசிக்கிறேன். எனது வீட்டுக்கு 2 போலீசார் அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்கின்றனர் என்றும் எனது கணவர் மீது ஏற்கனவே கஞ்சா வழக்கு உள்ளது. மீண்டும் கஞ்சா வழக்கு போட முயற்சி செய்கிறார்கள். இரவு நேரத்தில் கூட வந்து கதவை தட்டுகின்றனர். இது தொடர்பாக வியாசார்பாடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். எனது கணவர் ஆட்டோ ஓட்டுகிறார். மகனும் மகளும் பள்ளியில் படிக்கின்றனர். போலீசார் வீட்டுக்கு வந்து அடிக்கடி விசாரிப்பதால் குழந்தைகளின் எதிர்காலம் பாழாகிறது. அவர்களால் ஒழுங்காக படிக்க முடியவில்லை. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குடும்ப பிரச்சினை தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதாக கூறி கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது சரியல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக வைபவ் சூரியவன்ஷி என்கிற 14 வயது வீரர் ஆடி வருகின்ற நிலையில் IPL வரலாற்றின் மிக இளம் வயது வீரர் எனும் பெருமையுடன் வைபவ் பெற்றிருக்கிறார். 50% ஊதியம் அபராதம் விதித்து போட்டியில் ஆட தடை விதித்து திக்வேஷ் ரெட்டிக்கு IPL தடை விதித்தது. ஜெர்சி நம்பராக 12ஐ தேர்வு செய்தது ஏன் என்று CSK பின்னணியை பிரவிஸ் பகிர்ந்துள்ளார். 2வது T20 பரபரப்பான ஆட்டத்தில் வங்காளதேசத்தை UAE வீழ்த்தியது. மைதானத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திக்வேஷ் அபிஷேக் வீடியோ வைரலானது. IPL 2025 ஆறுதல் வெற்றிக்காக இன்றிரவு சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 45, பவுனுக்கு ரூபாய் 360 குறைந்துள்ளது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 69,680 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,710 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 80 காசுகளுக்கும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 92 ரூபாய் 39 காசுகளுக்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.